என்டிஏ கூட்டணி உடைய துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு போதிய எம்பிக்களுடைய ஆதரவு என்பது ஏற்கனவே இருக்குதான். சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுத்துட்டாரு, அதே போல நிதிஷ்குமாரும் ஆதரவு கொடுத்துட்டாரு. இத்தனைக்கும் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கூட சிபிஆருக்கு தான் எங்களுடைய ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏறக்கூடிய சிபிஆர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா அப்படி இருந்தும் அமித்ஷாவுக்கு ஒரு பயமும் பதற்றமும் இருக்குங்க. அந்த பயம் மற்றும் பதற்றத்தின் காரணமாக தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி அறிவித்த அந்த வேட்பாளரை மிக மோசமான வேட்பாளராக சித்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் முயற்சிக்கிறார். ஏன்னா பொதுமக்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நம்ம பண்ணலாம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் லோக்சபா எம்பிக்களும் ராஜ்யசபா எம்பிக்களும் மட்டும்தான் ஓட்டு போட போறாங்க. அவங்க கட்சி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அதை தாண்டி ஓட்டு போட மாட்டாங்க. ஆனாலும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளருக்கு எதிராக அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அமித்ஷா அவர்கள் பேசுறார் அப்படின்னா அவருடைய பயமும் பதற்றம் தான் அதற்கு காரணமா இருக்கு. சரி, அமித்ஷா அவர்கள் ஒரு நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்றார். இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா இல்லையா? அமித்ஷா அவர்கள் இப்படி பேசியதற்கு 18 நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு தேர்தல் வருது அப்படின்னா சித்தாந்த சண்டை போடுவது என்பது இயல்புதான். ஆனா அந்த சித்தாந்த சண்டை என்பது கண்ணியமா இருக்கணும். நீங்க சாதாரண தேர்தலில் ஈடுபடல, உயர் அரசியலமைப்பு சட்ட அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு நீங்க போட்டியிடும் போது குறைஞ்சபட்ச ஒரு டிக்னிட்டியாவது ஃபாலோ பண்ணுங்க. நேம்ல இப்படி ஒரு முத்திரையை குத்தாதீங்க அவர் மீது. நீங்க ஜட்மெண்ட் வாசித்து பார்த்தீங்களா? அதுல நக்சல் பாரிக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு கொடுக்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஒரு நீதிபதியை களங்கப்படுத்தினீங்க அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துடைய அந்த சுதந்திர தன்மைக்கு எதிரானது. அதை ஒரு சில்லிங் எஃபெக்ட், அதாவது உரைய வைக்கக்கூடிய ஒரு செயலை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 18 நீதிபதிகள், உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள், உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள், அதே போல உயர்நீதிமன்றத்துடைய மின்னபெற நீதிபதிகள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு கண்டனத்தை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? அமித்ஷா அவர்கள் பேசின இடத்துல வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போட்டு அவரை கண்டிச்சு அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருப்பீங்கல்ல. ஏன் அமித்ஷா அவர்களை கைது பண்ணல? உள்துறை அமைச்சராக இருந்து கொண்ட ஒரு நபரே இப்படி பண்ணாருன்னா சாமானிய மக்கள் நாளைக்கு கோர்ட்டை சுதந்திர தன்மையை கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் பேச மாட்டாங்களா? நாளைக்கு அத்தனை நீதிபதிகளுடைய உள்நோக்கம் கற்பித்து இப்படியான தீர்ப்புகளை விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? அப்போ ஒரு நாட்டின் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமித்ஷாவே இப்படி பேசும்போது அவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை தானே ஒட்டுமொத்த சாதாரண சிட்டிசனுக்கு ஒரு பாடமா இருக்கும். அப்ப அமித்ஷாவை கைது செய்யக்கூடிய அல்லது கூண்டில் ஏற்றி விசாரிக்கக்கூடிய நடவடிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் செய்வாரா? உச்சநீதிமன்றம் இதை முன்னெடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அமித்ஷாவுக்கே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? 30 நாள்ல நான் கைது பண்ணுவோம், ஜெயிலில் இருந்தாலே சொல்றீங்க இல்ல. ஏன் சொல்றீங்க? அந்த பதவிக்கு மாண்பை நம்ம காப்பாற்றணும். நீங்க ஜெயிலில் இருந்துட்டு கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதுன்றக்காண்டி தானே அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றீங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தை விமர்சிப்பது மட்டும் உள்துறை அமைச்சருடைய அந்த பதவிக்கு மாண்பு சீர்கெடுக்காதா? அப்ப நியாயப்படி நீங்க தான் என்ன பண்ணிருக்கணும்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என் மேல போடுங்க, நானே கைது ஆகிறேன், என்னுடைய பதவியை பறிங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவே சொல்லணுமா வேணுமா? அப்ப ஏன் அமித்ஷா சொல்லாம இருக்கிறாரு? அப்போ அமித்ஷாவின் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கண்டிப்பாக கோர்ட் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய முதல் கோரிக்கை. சரி, இப்போ இவர் சொன்ன அந்த தீர்ப்பு விவகாரத்துக்கு வருவோம். இவர் என்ன சொல்றாரு? 2011ஆம் ஆண்டு சால்வா ஜுடும் அப்படின்ற அந்த தீர்ப்பை மட்டும் இவர் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா 2020க்குள்ள நாங்கள் நக்சலை ஃபுல்லா ஒழிச்சு கட்டியிருப்போம். இன்னைக்கு நக்சல் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி கட்சியுடைய அந்த வேட்பாளரான சுதர்சன் ரெட்டியை விமர்சனம் பண்றாருல அமித்ஷா. உண்மையிலேயே அப்படியான தீர்ப்பை இவர் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தா அப்படி எதுவுமே இல்லைங்க. அமித்ஷா அதை அம்பலப்பட்டு போறாரு. குறிப்பாக அந்த 2011 இவர் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது இவர் மட்டும் கொடுக்கல, இவரோட இன்னொரு நீதிபதியும் இருக்கிறார், SS நிஜார் அப்படின்ற இன்னொரு நீதிபதியும் சேர்ந்து கொடுத்திருக்கிறார். அதைத்தான் சுதர்சன் ரெட்டி சொல்றாரு. ஏங்க நீங்க என்னை விமர்சனம் பண்றீங்க, ஓகே, அது உங்களுடைய தனிநபர் சுதந்திரமாக நான் எடுத்துக்கொள்றேன். ஆனா அந்த தீர்ப்பை முதல்ல வாசித்து பார்த்தீங்களா? அந்த தீர்ப்புல நான் மட்டும் கொடுக்கல, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஏன்னா என் கூட இன்னொரு பெஞ்சில் அவர் இன்னொருத்தர் நீதிபதி இருந்தார் அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டி அந்த தீர்ப்பை வாசிச்சாவே நீங்க அது நக்சலுக்கு ஆதரவான தீர்ப்புன்னு சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நெத்தடியாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாரு. சரி, அந்த தீர்ப்பை நம்ம வாசித்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல சால்வா ஜுடும் அப்படின்றதான் இந்த கேஸோட பேரு. அது என்ன சால்வா ஜுடும்? அப்படி சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற பின்னணியை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்மளால விரிவா பேச முடியும். ஏன்னா எந்த சேனலுமே இந்த பின்னணியை சொல்ல மாட்டாங்க. வெறுமனே இவர் கேள்வி கேட்கிறாருக்கு ஒரு பதில் அப்படின்னு தான் வருதே தவிர உண்மையிலேயே அவர் நக்சலுக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுத்தாரா அப்படின்ற பின்னணியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம்.
அதாவது 2005ஆம் ஆண்டு பிஜாப்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜாப்பூர் அப்படின்ற பகுதியில் மாவோயிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் கேம்பை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சுட்டு போன பிறகு பழங்குடி மக்களை அங்கே போலீஸ் வந்து கைது பண்ணுது. என்னங்க எங்களை ஏங்க கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால், நாங்கள் இப்போ இவரை விடுதலை பண்ணிடுறோம், ஆனால் கொள்ளையடிச்ச மாவோயிஸ்ட்டை நீங்கள் பிடிச்சி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சொன்னதை போலவே ஒரு மாவோயிஸ்ட், அதாவது கொள்ளையடிச்ச மாவோயிஸ்ட்டை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்றாங்க அந்த கிராம மக்கள். உடனே அந்த கிராம மக்கள்லாம் ஒன்று கூடி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஏங்க இங்கிட்டு போலீஸ் தரப்பு நம்மளை டார்ச்சர் பண்ணுது, இந்த பக்கம் மாவோயிஸ்ட் தரப்பு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்போ இவங்க 2 பேருடைய டார்ச்சருக்கு எதிராக நம்ம கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சில தலைவர்கள். அப்படி பேசும்போது தான் காங்கிரஸ் கட்சியுடைய ட்ரைபல் லீடரான மகேந்திர கர்மா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சால்வா ஜுடுமை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்றாரு. சால்வா ஜுடும் அப்படின்னா அவங்க மொழியை நம்ம தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சுத்திகரிப்பு வேட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த சுத்திகரிப்பு வேட்டை மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் வந்து 2ஆக உடையுது. எப்படி உடையுது? இல்லை வேணாம், இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இப்படி போலீஸுக்கு ஆதரவாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா மாவோயிஸ்ட்டுகள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க, நம்மளாவே இருந்துட்டு போயிடுவோம், எப்பயும் போலவே இருந்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நம்ம வந்து போலீஸ் தரப்புக்கு ஆதரவாக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், மாவோயிஸ்ட்டுகளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பும் வந்து பேசி முடிவெடுக்குது. 2ஆக உடையுது கிராம மக்கள் அத்தனை பேருமே. இப்படி 2ஆக உடஞ்ச உடனே இந்த சத்தீஸ்கர் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சால்வா ஜுடும் அப்படின்றத அமல்படுத்துகிறாங்க. அதாவது பழங்குடி இளைஞர்களை வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக வேலைக்கு எடுத்து அவர்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து அவர்களையே மாவோயிஸ்டுக்கு எதிராக சண்டை போட வைப்பது. அப்போ இப்படியான சண்டை என்பது துவங்கும் போது இடையில முடிவே எடுக்காம மக்கள் இருந்தாங்க தெரியுமா, அந்த மக்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒரு பக்கம் இவங்க அவங்கள தாக்குறாங்க, அவங்க இவங்கள தாக்குறாங்க, இடையில நம்ம உயிரும் போய்கிட்டு இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணுறது, பேசாமல் நாம் நக்சல்கிட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நக்சலுக்கு ஆதரவாக அந்த மக்கள் சாரசாரியாக போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இங்கே ஒன்றா இருந்த கிராம மக்கள் இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால என்ன ஆகுறாங்கன்னா 2ஆக பிரிகிறாங்க. அரசாங்கத்துக்கு ஆதரவு, அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு சண்டை போட்டதுனால கிட்டத்தட்ட 2005லேருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 422 மாவோயிஸ்ட் இறந்து போகிறாங்க, 1019 கிராம மக்கள் இறந்து போகிறாங்க, 726 செக்யூரிட்டி பர்சனல்ஸ் இறந்து போகிறாங்க. பல கிராமங்கள் எரிக்கப்படுது, அவங்களுடைய வீடுகள் எரிக்கப்படுது, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் கொலை செய்யப்படுறாங்க, நிறைய பேர் அந்த கிராமத்தை விட்டே போகிறாங்க. இப்படி ஒரு கொடுமைகள் அந்த 2005 to 2011 காலகட்டத்தில் நடக்குது. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2006லேருந்து 2008 வரைக்கும் இந்த ஆப்ரேஷனில் இருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸரான RR விஜ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலே இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற ப்ராசஸ் வந்து நக்சலுக்கு தான் உதவுச்சு அப்படின்றாரு. அதான் நல்லா கவனிங்க, சால்வா ஜுடும்ன்ற தீர்ப்பை இவர் கொடுத்ததுனால, அதை நிறுத்தி வச்சதுனால தான் நக்சலை அழிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி அமித்ஷா சொல்கிறாரு. ஆனால் அதில் பங்கேற்ற அதிகாரி என்ன சொல்கிறாரு, இந்த சால்வா ஜுடும்ன்றதுனால தான் நக்சல் அதிகமானாங்க அப்படின்றாரு. எப்படி இந்த கிராம மக்களில் நிறைய பேர் முடிவெடுக்காமல் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் நக்சல் ஆயுதங்களை கொடுத்து அவங்க போலீஸை தாக்க வச்சுட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவர் சுட்டி காட்டுறாரு. எப்போ இதனால நக்சல் தான் அதிகமானதுன்றதை விஜ்ன்ற ஆஃபீஸர் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியுதுல. இப்படியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக நடக்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் நந்தினி சுந்தர் அப்படின்றவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போடுறாங்க. அந்த வழக்குடைய மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற மூவ்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்டோடைய இல்லீகல் மூவ்மெண்ட்டு, இதை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏன்னா இந்த ப்ராசஸுக்கு அப்புறம் தான், இந்த சால்வா ஜுடுமுக்கு அப்புறம் தான் பல கிராமங்கள் எரிக்கப்பட்டுச்சு, பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி பல்வேறு கிராம மக்கள் வீடுகளை வந்து காலி பண்ணிட்டு ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கிராஸ் ஆகி போயிட்டாங்க, பார்டர் மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டாங்க. பல பேர் 50,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து அரசாங்கத்துடைய கேம்புக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்காமல் இருந்துச்சுனாவே அந்த மக்கள் அந்த கிராமத்திலேயாவது வசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராசஸ்னால ஊர் 2 வட்டது மட்டும் இல்லாமல் 2 தரப்புக்கும் மிகப்பெரிய இழப்பு என்பது ஏற்படுது. வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கு. இன்ன வரைக்கும் அந்த வீட்டை எரிச்சதற்கு எந்த ஒரு நிவாரணமும் அரசாங்கமும் கொடுக்க மாட்டேங்குது, கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. நல்லா கவனிங்களா, 2005லேருந்து 2011 வரைக்கும் வீடுகள் எரிக்கப்படுதுல. 2005லேருந்து 2011 6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியை கூட, நிவாரண நிதியை கூட அந்த மக்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றத, மனித உரிமைகள் மீறப்பட்டதை சுட்டி காட்டி அவர் வழக்க போடுறாரு. இந்த வழக்கு தான் பார்த்தீங்கன்னா
இப்போ இந்தியா கூட்டணியோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டி எஸ் நிஜார்கில விசாரணைக்கு வரும்போது இது எல்லாம் பலகட்ட அளவில் ஆய்வு பண்ணி அதன் பின்பு தான் அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு தெரியுமா? இந்த சால்வா ஜுடும் அப்படின்ற அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் அந்த மூமெண்ட்டை உடனடியாக டிஸ்பேண்டிங் பண்ணுங்க, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இது எவ்வளவு முக்கியமான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புனால இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் இருதரப்பாலும் அழிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த வீடுகள் எரிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவது நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா விஷயமும் நிறுத்தப்பட்டிருக்கு. நக்சலுக்கு அதிகமான ஆட்கள் சேருவது நிறுத்தப்பட்டிருக்கு. அப்போ இது நல்ல தீர்ப்பா இல்லையா? இந்த தீர்ப்பு எப்படிங்க நக்சலுக்கு ஆதரவான தீர்ப்பா மாறும்? நக்சலுக்கு ஆதரவான ஒரு விஷயத்தை இந்த நீதிபதி நிறுத்தியிருக்கிறார் அப்படின்றதான உண்மை. மனித உரிமையை காத்திருக்கிறார் என்பதான உண்மை. அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதான உண்மை. ஆனால் அமித்ஷா பாருங்க அப்படியே பொய்யை கக்குகிறார். ஐபிஎஸ் ஆஃபீஸரே சொல்றாரு நக்சலுக்கு ஆதரவாக இருக்குன்னு. இது போக 1990 ஜன் ஜக்ரான் அப்படின்ற பேரில் ஒரு மூமெண்ட், இதே மூமெண்ட், அதாவது இந்த சால்வா ஜுடும்ன்ற பேரில் எப்படி ஒரு மூமெண்ட்டை 2005 பண்ணாங்களோ அதே மாதிரி 1990 பார்த்தீங்கன்னா ஜன் ஜக்ரான் அப்படின்ற பேரில் ஒரு மூமெண்ட்டை பண்ணாங்க. இதே மாதிரி மாவோயிஸ்டுக்கு எதிராக அந்த கிராம மக்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது சக்ஸஸ் ஆகலை. அப்போ ஏற்கனவே ஒரு ஃபெயிலியரான ஒரு மாடலை தான் அரசாங்கமே கையில் எடுத்துக்கிட்டு சால்வா ஜுடும்ன்ற பேரில் நடத்தி அதுவும் ஃபெயிலியர் ஆகி அந்த கிராம மக்களுக்கு எதுக்கு இந்த ப்ராசஸை பண்ணீங்க? அந்த கிராம மக்களில் பாதுகாப்பாக இருக்கணும், மாவோயிஸ்டுகளை ஒழிக்கணும்னு தான். ஆனால் அந்த கிராம மக்களே எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. மாநிலம் விட்டு மாநிலம் போயிட்டாங்க. ஒரு பழங்குடி காட்டையும் வீட்டையும் நிலத்தையும் எப்படி நேசிப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாதா? அப்போ அவங்களே அந்த இடத்த காலி பண்ண சொல்லி எங்கேயோ ஒரு கொத்தடிமைகளாக மாநிலம் விட்டு மாநிலம் அனுப்பி ஒரு அரசாங்க கேம்பில் அகதியாக 50,000 பேரை நீங்கள் நிறுத்தி வச்சு பல பேர் உயிர்களை இழக்க வச்சு வீட்டை எரிக்க வச்சு பெண்களை மானபங்கப்படுத்தி இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுருக்கீங்க. இதை தடுத்து நிறுத்துவதான ஒரு நீதிபதியோட கடமை, ஒரு கோர்ட்டோட கடமை. அதை பண்ண இந்தியா கூட்டணியோட வேட்பாளர் நக்சலுக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்றார். உண்மையிலே இந்தியா கூட்டணியோட வேட்பாளரை ஆதரிப்பதற்கு இந்த ஒரு விஷயம் போகும், இந்த ஒரு தீர்ப்பு போதுங்க. மனித உரிமைக்கு ஆதரவாக இவர் செயல்படுகிறார் அப்படின்றத, அந்த மனித உரிமைக்கு ஆதரவாக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய அந்த எம்பிக்கள் அத்தனை பேருமே இவருக்கு இதுக்காகவே ஆதரவு கொடுக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு எட்டி பார்க்காத 8 நாளாக எட்டி பார்க்காத அந்த சிபி ராதாகிருஷ்ணனை விட மனித உரிமைக்கு ஆதரவாக பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக நின்ற அந்த சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவாக நிற்பதில் அந்த ஓட்டு போடுவதை ஒவ்வொரு தமிழும் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அவருக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறீங்க? அதுவும் கேரளாவில் வச்சுக்கிட்டே இதை சொல்கிறாரு. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கே இருக்குது. அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை நக்சல்பாரிகளாக சித்தரித்து இவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை உள்நோக்கம் கற்பிக்கிறாரு. நீதிபதி விமர்சனம் பண்ணுறாரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்றது தெரியுது. தெரிந்தும் ஒரு முறை இல்லை 2 முறை பேசுகிறாரு. ஏஎன்ஐ மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூவாகவும் இதை கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூலையும் இதை பேசுகிறாரு. அப்போ எவ்வளவு துணிச்சலாக கோர்ட்டு என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற துணிச்சல் தானே அமித்ஷாவுக்கு இருக்குது. ஒரு உள்துறை அமைச்சர் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும். அவர் தானே நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருந்து நான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நான் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருந்து உச்சநீதிமன்றத்தை எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் தாங்க அமித்ஷா அவர்கள் இருக்கணும். ஆனால் அந்த பதவியை களங்கப்படுத்தியதோடு இல்லாமல் உச்சநீதிமன்றத்தை களங்கப்படுத்தி அவங்க கொடுத்த தீர்ப்பையும் களங்கப்படுத்தி பேசுகிறீங்களே. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சால்வா ஜுடும் என்பது நக்சலை ஆதரிப்பதாக இருந்துச்சு, அதிகரிப்பதானதாக இருந்துச்சு. எப்படி உங்களால் முடிவு கொண்டு வரடையும்? அப்போது பகல்காமில் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாத நீங்கள், பகல்காம் தாக்குதலை தடுக்க முடியாத நீங்கள், தீவிரவாதிகள் 200 கிலோமீட்டருக்கு உள்ள வருவதை தடுக்க முடியாத நீங்கள், அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து 35 ரூபா டோக்கனை கொடுத்து அவங்க பகல்காம்குள்ளே அனுமதித்த நீங்கள், அங்கே போலீஸ் ஆஃபீஸரை போடாத நீங்கள் தீவிரவாதத்தை தடுக்க முடியல, இன்ன வரைக்கும் அவங்களை பிடிக்க முடியாத நீங்கள், நாங்கள் நக்சலை ஒழிச்சிருப்பேன், 2020 காலி பண்ணியிருப்பேன், இந்த தீர்ப்புனால தான் என்னால் காலி பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்வது முன்னுக்கு பின் முரணா இல்லையா? அப்போ வெற்றி பெறுவதற்கு போதுமான எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தும் எதற்காக இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறீங்க? அது உண்மையை பேசினாலும் பரவாயில்ல, ஒரு பொய்யை பரப்புறீங்க. ஒரு நீதிபதி அவருக்கு எதிராக எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றப்போ அந்த நீதிபதியோட தீர்ப்பை எடுத்து அதை களங்கப்படுத்துகிற மாதிரி பேசி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை எதற்காக பண்ணணும்? மக்கள் ஓட்டு போட போறது இல்லையே. மக்கள் ஓட்டு போட்டாதான் ஐயோ சனாதனத்துக்கு ஆபத்து, ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்து அப்படின்னுவீங்க. அதான் மக்களே ஓட்டு போடாமல் எம்பிக்கள் தான் ஓட்டு போடும் போது எதற்காக உங்களுக்கு இந்த பதற்றம் வருது? ஏன் எதற்காக இந்த பயம் வருது?
அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லணும். அப்ப அமித்ஷா அவர்கள் எப்படி அம்பலப்பட்டு போறாரு பாருங்க. இந்த விஷயத்தில் கூட ஒரு ஐடியாலஜியை கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்றத்தை சீண்டக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடியவரை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ஒரு பதிலடியை கொடுக்கணுமா வேணாமா? ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் சார்பாக நான் அந்த கோரிக்கை வைக்கிறேன். நன்றி.